மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நேற்று தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு பின்னர் சபாநாயகர் JCD பிரபாகர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். மேகதாது அணை தொடர்பான கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று தீர்மானத்தில் மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தனி தீர்மானத்திற்கு காங்கிரஸ் சார்பில் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் விசிக சார்பில் பேசிய அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர். அப்போது மேகதாது அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானது என்றும் தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்தனர். தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்துள்ள அரசினர் தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த முன்மொழிவை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முழுமையாக இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திமுக ஆட்சியின் போது மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். மத்திய அரசிடம் வலியுறுத்தி காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்க அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு திமுக துணை நிற்கும் என்று கூறி தீர்மானத்தை முழு மனதாக ஆதரிப்பதாக தெரிவித்தார். அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்பட இந்த அரசும் முன்வரணும்னு எங்களுடைய தலைவரின் சார்பாக கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை முழு மனதாக ஆதரித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தீர்மானத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கீழ்ப்படுகை மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலங்கள் எந்த ஒரு கட்டுமான முறையும் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்ட அவர், தீர்மானத்தை அதிமுக ஆதரிப்பதாக தெரிவித்தார். டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் 20 மாவட்டத்துக்கு மேலாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி ஆற்றில் நமக்குள்ள உரிமையை பேணி காக்க வேண்டியது நாம் எல்லோரின் கடமையாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை ஒருமனதாக ஆதரிக்கின்றோம். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு தேமுதிக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, பாமக, மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மேகதாது அணை திட்டத்தை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்றும் இது தொடர்பாக தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர்.
இதைத் தொடர்ந்து பதிலுரை வழங்கிய முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கோரிக்கையை தீர்மானத்தின் 4வது பத்தியில் சேர்த்துக் கொள்ள சபாநாயகருக்கு கோரிக்கை வைத்தார். இதையடுத்து தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவித்தார்.